ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அகாடமிக் இயர் 2025-2026 உங்களுக்கு நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த டைம் ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ரெகுலேஷன் 2025 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இதேமே வந்து நான் இன்னைக்கு தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு டைமாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த சிலபஸையுமே வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அஃபீஷியலாக வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிலபஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வரைக்கும் அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க. அகாடமிக் இயர் 2025-2026 உங்களுக்கு நியூ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலேஷன் 2025 இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு டைமே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அது முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இந்த சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, சென்டர் ஃபார் அகாடமிக் கோர்சஸ் சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இருக்கும். இல்லை இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஆக்சுவலாக ரெகுலேஷன் 2025 பப்ளிஷ் பண்ண உடனே நான் இந்த வெப்சைட்டை வந்து காமிச்சிருப்பேன். இதில் வந்து R2025 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கரிக்குலம் அண்ட் சிலபி மட்டும்தான் இப்போதைக்கு வந்துருக்கு. இதில் பிஏ பிடெக் ஃபுல் டைமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து சிலபஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நானும் வந்து நினச்சேன். ஸோ இப்போ வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீழே கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா R2025 கரிக்குலம் அண்ட் சிலபி அஃபிலியேட் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இப்போ போனீங்க அப்படின்னா ஒரு சில இது வந்து எடுக்குது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே போனோன்னே எடுக்கு. ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெகுலேஷன் 2021 கம்பேர் பண்ணுறப்போ அதாவது வந்து பிஜியோட ஒரு சிலபஸ் ஃபார்மேட் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய அட்வான்ஸ்டாக வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8 செமஸ்டருக்குமே வந்து பிரித்து கொடுத்து ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 வந்து இந்த மாதிரி பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன ப்ரோ பிரச்சனை, அதாவது நான் வந்து இப்போ சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ நான் வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா, ஸோ இதில் உங்களோட டிபார்ட்மெண்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இங்கே ஃபேக்கல்ட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட இதை ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் சிலபஸை நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன் August 7. நான் இன்னைக்கு தான் வந்து ரெகுலேஷன் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கனால ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போயுமே வந்து இது கீழே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ரெகுலேஷன் 2021 அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு உங்கள் சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு இதாக பார்க்கணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது வந்து இப்போதைக்கு எடுக்கல. URL நாட் ஃபவுண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க வேறு ஒரு URL போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து கரெக்டான ஒரு லொக்கேஷன் வந்து செட் ஆகாமல் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே இங்கேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சரி, நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ப்ரோ அது டவுன்லோட் ஆயிடுச்சுல ப்ரோ அப்படின்னா, இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECEயோட இன்ஜினியரிங்கோட சிலபஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மாறி இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிலபஸ் வந்து அவைலபிளாகவே இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட இதை வந்து இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர்னா BRக்கும் இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலதுக்கு இந்த மாதிரி தான் வருது. நான் ஒரு சிலதை வந்து அவங்க மாற்றி வந்து ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கனால அந்த URL வந்து கரெக்டாக காட்ட மாட்டேங்கி. ஸோ ஆனால் ஒரு சிலதுக்கு மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில சிலபஸ் நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் பேஜில் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அஃபீஷியலான நியூஸ் வேணும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் இயர் இந்த டைம் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் தான் இருக்கும். அதாவது நான் அட்டானமஸ் அப்ளைட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸே டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.